மாணவர்களே, நாம் இன்று அழகில் சடப்பொருட்களின் நிலை மாற்றம் என்பதனை கற்க இருக்கின்றோம். சடப்பொருட்களின் வடிவங்களிலிருந்து ஒரு வடிவத்திலிருந்து புதிதொரு வடிவத்துக்கு மாறுகின்றன. அதற்கான காரணி என்ன என்பதனை பற்றி நாம் விரிவாக கற்போம். இந்த படத்தில் நீங்கள் நீர் ஆவியாவதனையும் மீண்டும் மழையாக பொழிவதனையும் பனிக்கட்டியாக மாறுவதும் காணக்கூடியதாக உள்ளது. இவ்வழகை கற்பதன் மூலம் நீங்கள் நிலை மாற்றம் என்றால் என்ன என்பதனையும் உருகுநிலை, உறைநிலை, கொதிநிலை ஆகியவற்றின் வரைவிலக்கணங்களையும் மறைவெப்பம் என்பதனையும் ஆவியாதல், கொதித்தாவியாதல் இடையிலான வேறுபாடுகளையும் அறிந்து கொள்வீர்கள். சடப்பொருளின் நிலை மாற்றம். சடப்பொருட்கள் 3 பௌதிக நிலைகளில் காணப்படும். ஒன்று திண்மம், திரவம், வாயு. நீர் காணப்படும் நிலைகளை நோக்குவோமாயின் திண்மமாக பனிக்கட்டி காணப்படுகின்றது, திரவமாக நீர் காணப்படுகின்றது, வாயுவாக நீராவி காணப்படுகின்றது. சடப்பொருளின் பௌதிக நிலைகளாகிய திண்மம், திரவம், வாயு ஆகியவற்றில் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாறும் சந்தர்ப்பம் நிலை மாற்றம் எனப்படும். நீரின் நிலை மாற்றம். நாம் நீரின் நிலை மாற்றத்தை நாம் அழகாக நோக்கக்கூடியதாக உள்ளது. இங்கு திண்மமாக பனிக்கட்டி காணப்படுகின்றது, வாயுவாக நீராவி காணப்படுகின்றது, திரவமாக நீர் காணப்படுகின்றது. திண்ம பனிக்கட்டி வாயுவாக மாறும் நிலையை பதங்கமாதல் என குறிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வாயு திரவமாக நிலை ஒடுங்குதல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவம் திண்மமாதல் உறைதல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்மம் திரவமாக மாறுதல் உருகுதல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு கருப்பு நிறத்தில் குறிப்பிடப்பட்டவை வெப்பம் வழங்கும் போது நிகழ்பவையாகவும், பச்சை நிறத்தில் குறிப்பிடப்பட்டவை குளிர்ச்சியடையும் போது நிகழ்பவையாகவும் காணப்படுகின்றன. பனிக்கட்டியை வெப்பமாக்கும் போது நீராக மாறி அதன் பின்னர் கொதிநீராவியாக மாறுகின்றது. கொதிநீராவியை குளிர்ச்சியாக்கும் போது அது நீராக மாறுகின்றது. நீர் மேலும் குளிர்ச்சியாகும் போது அது பனிக்கட்டியாக மாறுகின்றது. வெப்பத்தின் விளைவாக நீர் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாறுவதை காணக்கூடியதாக உள்ளது. நிலை மாற்றத்திற்கு சில உதாரணங்கள். திரவம் திண்மமாக மாறுகின்றது குளிர்ச்சியடைய செய்யும் போது. இது உறைதல் எனப்படும். திரவத்திற்கு வெப்பத்தை வழங்கும் போது வாயுவாக மாறுகின்றது. இது ஆவியாதல் எனப்படும். திண்மத்திற்கு வெப்பத்தை வழங்கும் போது வாயுவாக மாறுகின்றது. இது பதங்கமாதல் எனப்படும். வாயுவை குளிர்ச்சி அடைய செய்யும் போது திரவமாக மாறுகின்றது. இது ஒடுங்குதல் எனப்படும். திண்மத்திற்கு வெப்பத்தை வழங்கும் போது திரவமாக மாறுகின்றது. இது உருகுதல் எனப்படும். இனி நாம் உருகுநிலை என்றால் என்ன என்பதை நோக்குவோம். திண்மத்திற்கு வெப்பத்தினை வழங்கும் போது அது திண்ம நிலையிலிருந்து திரவமாக மாறும் மாறா வெப்பநிலை அதன் உருகுநிலை எனப்படும். இங்கு பனிக்கட்டியினுள் வெப்பமானி வைக்கப்பட்டுள்ளது. சைபர் பாகசிக்கு வந்தவுடன் வெப்பமானி வாசிப்பு மாற்றத்தை சிறிது நேரத்திற்கு காட்டவில்லை. இதுவே பனிக்கட்டி, அதாவது நீரின் உருகு நிலையாக காணப்படுகின்றது. பின்னர் முழு பனிக்கட்டியும் நீராக மாறிய பின்னர் மீண்டும் வெப்பநிலை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கும். எனவே திண்மத்திற்கு வெப்பத்தை வழங்கும் போது திண்மம் திரவமாக மாறுகின்ற ஒரு மாறா நிலை காணப்படும். அது அத்திரவத்தின் உருகு நிலை ஆகும். அடுத்து நாம் கொதிநிலையை நோக்குவோம். இங்கு கொதிநிலை வரைவு தரப்பட்டுள்ளது. திரவத்திற்கு வெப்பத்தை வழங்கும் போது அது திரவ நிலையிலிருந்து கொதித்து ஆவி அல்லது வாயுவாக மாறும் குறித்த வெப்பநிலை அத்திரவத்தின் கொதிநிலை எனப்படும். எனவே திரவம் வாயுவாக மாறும் போதும் ஒரு மாறா வெப்பநிலை ஏற்படுகின்றது. அது அத்திரவத்தின் கொதிநிலையை தரும். திண்மம் திரவமாக மாறும் மாறா வெப்பநிலை உருகு நிலை ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம். சில பொருட்களின் கொதிநிலை தரப்பட்டுள்ளது. நீரின் கொதிநிலையாக 100 பாகசியும், ஆல்கஹாலின் கொதிநிலையாக 78 பாகசியும், இரசத்தின் கொதிநிலையாக 357 பாகசி, நாகம் 907, செம்பு 2310, இரும்பு 2750, ஒட்சிசன் வாயுவின் கொதிநிலை 183 காணப்படுகின்றது. எனவே ஒட்சிசன் 182 பாகையில் வாயுவாக காணப்படும். உறைநிலை. ஒரு திரவத்தை குளிர விடும் போது அது திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறும் குறித்த வெப்பநிலை
அத்திரவத்தின் உறைநிலை எனப்படும். சில பதார்த்தங்களில் உறைநிலைகள் தரப்பட்டுள்ளன. அதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பனிக்கட்டியின் உறைநிலையாக 0 பாகை காணப்படுகின்றது. மெழுகின் உறைநிலையாக 54 பாகை செல்சியஸும் நெப்தலினின் உறைநிலையாக 80 பாகை செல்சியஸும் காணப்படுகின்றது. தங்குதன் மிகவும் உறைநிலை கூடியதாக காணப்படுகின்றது. 5385 பாகை செல்சியஸ் தங்குதனின் உறைநிலை ஆகும். அடுத்ததாக நாம் மறை வெப்பம் என்பதை நோக்குவோம். அறை வெப்பநிலையில் திண்மமாக காணப்படும் பதார்த்தம் ஒன்றின் மூலக்கூறுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிர்வு இயக்க சக்தி காணப்படும். வெப்பத்தினை வழங்கும் போது அதிர்வு இயக்க சக்தி படிப்படியாக அதிகரிப்பதனால் அப்பதார்த்தத்தின் வெப்பநிலையும் அதிகரிக்கும். அப்பதார்த்தத்துக்கு தொடர்ந்து வெப்பத்தினை வழங்கும் போது குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மூலக்கூறுகளின் இயக்க சக்தி மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள பிணைப்பை உடைத்து அணுக்கள் சுயாதீனமாக இயங்குவதற்கு போதுமானதாக இருக்கும். இது பதார்த்தம் ஒன்று திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும் சந்தர்ப்பம் ஆகும். இந்நிலை மாற்றம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் புறவெப்பமாக வழங்கப்படும் சக்தி மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள பிணைப்பை உடைக்க பயன்படுவதனால் பதார்த்தத்தின் வெப்பநிலை அதிகரிக்காது காணப்படுகின்றது. நிலைமாற்றம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் பெற்றுக்கொள்ளும் வெப்பம் மறை வெப்பம் எனப்படும். எனவே நாம் மறை வெப்பம் என்பதற்கான எண்ணக்கருவை பெற்றுக்கொண்டோம். அதாவது பொருள் ஒன்றுக்கு வெப்பநிலை வழங்கும் போது மூலக்கூறுகள் இயங்க தொடங்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் மூலக்கூறுகளின் இயக்க சக்தி மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள பிணைப்பை உடைத்து அணுக்கள் சுயாதீனமாக வெளியேறுவதற்கு போதுமானதாக இருக்கும். இந்நிலையில் நாம் வழங்கப்படும் சக்தி முழுவதும் பிணைப்பை உடைக்க பயன்படுவதால் இந்த பதார்த்தத்தின் வெப்பநிலை உயர்வதில்லை. இதுவே மறைவெப்பம் ஆகும். உருகலின் மறைவெப்பம் 0 பாய்சிக்கு குறைந்த வெப்பநிலையில் காணப்படும் பனிக்கட்டி ஒன்றை வெப்பமேற்றும் போது வெப்பநிலை படிப்படியாக 0 பாய்சி வரை அதிகரிக்கும். 10 பாய்சியில் காணப்படும் பனிக்கட்டி ஒன்றினை நாம் வெப்பமேற்றி அதன் வெப்பநிலை வாசிப்பை அறிவோமாயின் அது 0 பாய்சி வரை வெப்பமானி வாசிப்பு அதிகரித்துக் கொண்டு செல்லும். 0 மாறாது காணப்படும். பனிக்கட்டி முழுமையாக நீராக மாறும் வரை மாறாது காணப்படும். இதுவே உருகலின் மறைவெப்பமாகும். 0 பாய்சி பனிக்கட்டியின் உருகு நிலை என்பதால் இதன் பின் வழங்கப்படும் வெப்பம் மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசைக்கு எதிராக வேலை செய்யப்படுவதால் 0 பாய்சியில் காணப்படும் பனிக்கட்டி 0 பாய்சியில் உள்ள நீராக மாறும். இங்கு 0 பாய்சியில் உள்ள பனிக்கட்டி 0 பாய்சியில் உள்ள நீராக மாறுகின்றது. இது மாறும் வரை அதன் வெப்பநிலை அதிகரிக்காது. நாம் வழங்கப்படுகின்ற வெப்பம் முழுமையாக அந்த நிலை மாற்றத்துக்கு பயன்படுகின்றது. இவ்வாறு பனிக்கட்டி நீராக மாறுதல் உருகுதல் எனப்படுகின்றது. எனவே இவ்வாறு உருகுதலுக்கு வழங்கப்படுகின்ற வெப்பம் உருகலின் மறை வெப்பம் ஆகும். பனிக்கட்டி முழுமையாக நீராக மாறிய பின் மேலும் வெப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கையில் நீரின் வெப்பநிலை மீண்டும் அதிகரித்து செல்லும். 0 பாய்சியில் உள்ள பனிக்கட்டி அதே வெப்பநிலையில் நீராக மாறும் போது உறிஞ்சப்படும் வெப்பம் உருகலின் மறை வெப்பம் எனப்படும். அடுத்து நாம் ஆவியாதலின் மறை வெப்பத்தினை நோக்குவோம். 100 பாய்சி வெப்பநிலையில் உள்ள நீருக்கு வெப்பத்தை வழங்கும் சந்தர்ப்பத்தில் அவ்வெப்பநிலை நீரின் கொதிநிலையாக காணப்படுவதால் அதில் நிலை மாற்றம் நடைபெற நாம் வழங்கிய வெப்ப சக்தி பயன்படுகிறது. இங்கு விரைவினை நோக்குவோமாயின் நீரின் வெப்பநிலை 0 பாய்சியிலிருந்து அதிகரித்து 100 பாய்சி வந்தவுடன் வெப்பமானி வாசிப்பு உயர்வை காட்டாது. ஏனெனில் அங்கு நீர் மூலக்கூறுகள் யாவும் நீராவியாக மாறுவதற்கு நாம் வழங்குகின்ற வெப்பம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதால் அந்நீரின் வெப்பநிலை உயராது. வழங்கப்படும் வெப்பம் முதலில் மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசைக்கு எதிராக வேலை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதன் காரணமாக நீர் மூலக்கூறுகள் நீராவியாக மாறுகின்றன. 100 பாய்சி வெப்பநிலை காணப்படும் நீர் முழுவதும் ஆவியாக மாறும் வரை நீரின் வெப்பநிலை அதிகரிக்காது. திரவத்தின் கொதிநிலையில் திரவம் முழுமையாக வாயுவாக மாறும் வரை உறிஞ்சப்படும் மறை வெப்பம் ஆவியாதலின் மறை வெப்பம் எனப்படும். ஜாதாயினும் பதார்த்தம் ஆவியாகும் போது மறை வெப்பம் அகத்துறிஞ்சப்படுவதுடன் அவ்வாயு ஒடுக்கப்படும் போது அம்மறை வெப்பம் வெளிவிடப்படும். அடுத்ததாக நாம் உருகலின் தன்மறை வெப்பம் என்பதை நோக்குவோம். இங்கு திண்ம பனிக்கட்டி திரவ நீராக மாறுகின்றது. அதற்கு 3.36 × 15 ஜூல் சக்தி
பயன்படுத்தப்படுகின்றது. சைபர்பாய்சி வெப்பநிலையில் உள்ள 1 கிலோகிராம் பனிக்கட்டி அதே வெப்பநிலையில் உள்ள திரவ நீராக மாறுவதற்கு பெற்றுக் கொண்டுள்ள வெப்பம் 3.36 தர 15 ஜூல் ஆகும். இது பனிக்கட்டியின் உருகலின் தன்மறை வெப்பம் எனப்படும். உருகு நிலையிலுள்ள ஒரு குறித்த திண்மத்தின் ஓரலகு திணிவை அதே வெப்பநிலையில் இருக்கும் திரவமாக மாற்ற தேவையான வெப்பத்தின் அளவு அப்பொருளின் உருகலின் தன்மறை வெப்பம் எனப்படும். எனவே இங்கு தன்மறை வெப்பத்திற்கும் உருகலின் தன்மறை வெப்பத்திற்கும் மறை வெப்பத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் நோக்குவோமாயின் அங்கு ஓரலகு திணிவு தரப்படுவதில்லை. இங்கு ஓரலகு திணிவு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஓரலகு திணிவை அதே வெப்பநிலையில் இருக்கும் திரவமாக மாற்ற தேவையான வெப்பத்தின் அளவு அப்பொருளின் உருகலின் தன்மறை வெப்பம் ஆகும். அடுத்து நாம் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் என்பதை நோக்குவோம். இங்கு நீரானது கொதி நீராவியாக மாறுகின்றது. ஓரலகு அதாவது 1 கிலோகிராம் நீரானது 1 கிலோகிராம் நீராவியாக மாறுவதற்கு 2.26 தர 16 ஜூல் வெப்ப சக்தி தேவைப்படுகின்றது. இங்கு நீர் முழுவதும் நீராவியாக மாறும் வரை அதன் வெப்பநிலை மாறுவதில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் மேலதிகமாக வழங்கப்படும் சக்தி முழுவதும் நீராவியாக மாறுவதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதால் வெப்பநிலை அதிகரிப்பதில்லை. 100 பாய்சி வெப்பநிலையில் உள்ள 1 கிலோகிராம் திரவ நீர் அதே வெப்பநிலையில் உள்ள கொதி நீராவியாக மாறுவதற்கு பெற்றுக்கொண்டுள்ள வெப்பம் 2.26 தர 15 ஜூல் ஆகும். இது திரவ நீரின் ஆவியாக்கலின் தன்மறை வெப்பம் எனப்படும். கொதிநிலையிலுள்ள ஒரு திரவத்தின் ஓரலகு திணிவை அதே வெப்பநிலையில் இருக்கும் ஆவியாக மாற்ற தேவையான வெப்பத்தின் அளவு அப்பொருளின் ஆவியாக்கலின் தன்மறை வெப்பம் எனப்படும். இங்கு நாம் ஓரலகு திணிவு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆவியாதலும் கொதித்தாவியாதலும். பதார்த்தம் ஆவியாகும் முறைகள் 2 வகைப்படும். ஒன்று கொதித்தாவியாதல். கொதிநிலையில் காணப்படும் திரவம் ஒன்றிற்கு மேலும் வெப்பத்தை வழங்கும் போது நிகழ்தல் கொதித்தாவியாக்கல் எனப்படும். திரவம் கொதித்தாவியாகும் போது திரவ மேற்பரப்பின் கீழிருந்தும் ஆவி வெளியேறும். ஆவியாதல். கொதிநிலைக்கு கீழே உள்ள வெப்பநிலையில் திரவம் ஒன்று வாயு நிலைக்கு மாறுதல் ஆவியாதல் எனப்படும். எனவே நீர் 100 பாய்சிக்கு உள்ளே உள்ள வெப்பநிலையிலும் ஆவியாகக்கூடும். எனினும் 100 பாய்சியிலேயே கொதித்தாவியாதல் நிகழும். பொதுவாக ஆவியாதல் திரவம் ஒன்றின் வழிக்கு திறந்துள்ள மேற்பரப்பிலிருந்தே நிகழும். எனவே ஆவியாதலுக்கும் கொதித்தாவியாதலுக்கும் உள்ள வேறுபாட்டினை நாம் தெளிவாக நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீரின் ஆவியாத செயல்முறை பயன்படும் சந்தர்ப்பங்கள் ஆடைகள் உலர்த்தப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது. துணிகள் உலரப்படும் போது, உடலிலிருந்து வியர்வை வெளியேறும் போது உடலிலிருந்து வெப்பம் அகற்றப்படுவதால் உடல் வெப்பநிலை மாறாது பேணப்படுகின்றது. ஏனெனில் மனிதன் ஒரு மாறா வெப்பநிலைக்குரிய ஒரு அங்கியாவர். நீரின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் உயர்வாகியால் நீர் ஆவியாதலின் போது உடலிலிருந்து பெருமளவு வெப்பம் உறிஞ்சப்படுகின்றது. இதனால் உடல் வெப்பநிலை சூழல் வெப்பநிலை அதிகரித்தாலும் மாறாது பேணப்படுகின்றது. சாராம்சம். சடப்பொருளின் பௌதிக நிலைகளாகிய திண்மம், திரவம், வாயு ஆகியவற்றில் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாறும் சந்தர்ப்பம் நிலை மாற்றம் ஆகும். கொதித்தல், ஆவியாதல், ஒடுங்குதல், உருகுதல் ஆகிய சந்தர்ப்பங்கள் நிலை மாற்றத்திற்கு உதாரணங்கள் ஆகும். திண்மத்திற்கு வெப்பத்தினை வழங்கும் போது அது திண்ம நிலையிலிருந்து திரவமாக மாறும் மாறா வெப்பநிலை அதன் உருகு நிலை எனப்படும். ஒரு திரவத்தை குளிரவிடும் போது அது திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறும் குறித்த வெப்பநிலை அத்திரவத்தின் உறைநிலை எனப்படும். நிலைமாற்றம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் பெற்றுக்கொள்ளும் வெப்பம் மறை வெப்பம் எனப்படும். கொதிநிலையில் காணப்படும் திரவம் ஒன்றிற்கு மேலும் வெப்பத்தை வழங்கும் போது நிகழ்தல் கொதித்தாவியாக்கல் எனப்படும். கொதிநிலைக்கு கீழே உள்ள வெப்பநிலையில் உள்ள திரவம் ஒன்றுக்கு வாயு நிலைக்கு மாறுதல் ஆவியாதல் எனப்படும்.